ஹலோ எவ்ரிவன், ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ. நான் இந்த வீடியோவில் எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன், ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காமல் ஆல்மோஸ்ட் 20 kg மசில் எப்படி பில்ட் பண்ணேன், நான் பண்ண ஒர்க் அவுட்டு, ஃபாலோ பண்ண டயட்டு, அதுவும் 100 ரூபாய்க்குள்ள என்னோட மெத்தட் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, நிறைய பேத்துக்கு டவுட்டும் இருக்கும். உண்மையாலுமே வீட்டில் தான் பண்ணனா இல்லையான்னு. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 55 to 66 kg ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை டக்குன்னு சொல்கிறேன். காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டைட்டாக இருக்கிற ஷூவை போட்டுட்டு விளாண்டேன். பேலன்ஸ் மிஸ் ஆகி ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆகி அப்புறம் காலேஜும் லீவு, வெளியே போய் விளாடவும் முடியல. அந்த டைமில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்தேன். தாய்லாந்துக்காரந்து, அவன் பேர்லாம் தெரில, எனக்கு ஒன்றும் விளங்கவும் இல்லை. அவன் புஷ்அப் பண்ணி கிண்ணியாக இருந்து மசில் பில்ட் பண்ணான்னு மட்டும் தெரியும். அதனால் சரி சும்மா இருந்தால் போர் அடிக்குதுன்னு புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 50-60 நாள்லேயே லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நான் பண்ண புஷ்அப் செஸ்ட் ட்ரைசெப் தான் ஆக்டிவேட் பண்ணணும்னு எனக்கு கூட தெரியாது. நான் கரெக்டாக பண்ணுறேன்னான்னு கூட எனக்கு தெரியல. ஜஸ்ட் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணேன். டெய்லி அந்த டாஸ்க்கை முடிக்கும் போது ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த டைமில் இதே மாதிரி 100 days சேலஞ்சுன்னு மோஜில் போட்டேன். சரி இன்ஸ்டாவில் போட்டால் தான் கலெக்ட் பண்ணுங்கன்னு அதில் போட்டேன். ஒரு 6 monthல் 55 kgலேருந்து 62 kg வந்தேன். அப்போ டயட்டில் எப்படி எடுக்குன்னே தெரியாது. வீட்டில் செய்கிறதே நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, வீட்டில் பண்ணால் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாதுன்னு ஜிம் 1 month ஜாயின் பண்ணேன். அப்போ தான் தெரியுது ஒர்க் அவுட்டோட டயட்டு தான் முக்கியம்னு. அப்புறம் மறுபடியும் வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணேன். ரீசார்ஜ் பண்ண கொடுத்த காசில் டயட்டுக்கு செலவு பண்ணேன். அப்பயும் ப்ரோட்டீன் கோலை ரீச் பண்ண முடியல. வீட்லேயும் கேட்க முடியல. சரி இருக்கிறத வச்சு பண்ணுவோன்னு விட்டுட்டேன். 62 கிலோலேருந்து 66 கிலோ வந்தேன் ஒரு 1.5 இயர்ஸில். இந்த 1.5 வருஷத்தில் நிறைய ஃபிட்னஸ் நாலேஜும் வளர்த்துக்கிட்டேன். இதோட 66 kg ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சுது. இப்போ 75 kg ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். 100 daysல ஆல்மோஸ்ட் 10 kg மசில் பில்ட் பண்ணுறது பாசிபிளானே நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். அதுலேயும் ஹோம் ஒர்க் அவுட்டில் அதே ஃபுல்லாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட் பண்ணி மசில் பில்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு கண்டிஷன் ஹைப்பர் ட்ராஃப். நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் 8 to 15 reps ஃபெயிலியரை ரீச் பண்ணணும். அப்போ தான் மசில் பில்ட் பண்ணணும். இல்லைனா மசில் எண்டுரன்ஸுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் புஷ் ஒர்க் அவுட். புஷ் ஒர்க் அவுட்டில் நான் பண்ணது 2 ஒர்க் அவுட் தான். வெயிட்டடு டிக்ளைன் ஸ்லோ புஷ்அப், பேரே பயங்கரமாக இருக்குல்ல. அப்புறம் ட்ரைசப் டிப்ஸ். புஷ்அப்பில் ஒரு 15 reps 8 செட்டும், ட்ரைசப் டிப்ஸில் 2 இல்லை 3 செட்டு போட்டுட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சிடுவேன். அடுத்தது புல் ஒர்க் அவுட். புல் டேயில் ஒரே ஒர்க் அவுட் தான், வெயிட்டடு புல்லப்ஸ். புல்லப்ஸ் வெயிட் இல்லாமல் ஒரு செட், அப்புறம் 10 kg 15 kg 20 kg, மறுபடியும் 15 kg 10 kg, இப்படி ஒரு 7 செட்டு 70 புல்லப் பண்ணிவிட்டு ஃபுல் டேவை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். தேர்டு லெக் டே. எனக்கு ஹிப் ஃப்ளெக்ஸரில் லைட்டாக இன்ஜுரி இருந்தனால ரொம்ப இன்டென்ஸாக லெக் ஒர்க் அவுட் பண்ண முடியல. 150 ஸ்குவாட்ஸும் 60 ஸ்ப்ளிட் ஸ்குவாட்ஸும் மோஸ்ட்லி இதான் பண்ணியிருப்பேன். பண்ணிவிட்டு லெக் டேவை முடிச்சிடுவேன். ஃபோர்த் டே கார்டியோ. ஏன்னா கார்டியோ ரொம்ப முக்கியம். 18 minutes மேலே பண்ணால் தான் மசில் லாஸ் ஆகும். அதுவும் நான் பண்ணது ஸ்ப்ரிண்ட்டு தான். 150 minutes 3 to 4 times ஸ்ப்ரிண்ட் பண்ணிவிட்டு கார்டியோவே முடிச்சிடுவேன். ஸ்ப்ரிண்டிங் உங்கள் க்ரோத் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணும், மசில் பில்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 5th டே ஃபுல் ரெஸ்ட் விட்டுடுவேன். இல்லை அப்பப்போ ஆப்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இதில் நான் பண்ண ஒர்க் அவுட் எல்லாமே கான்சென்ட்ரிக் இசென்ட்ரிக் 2 மோஷனும் கண்ட்ரோல்டாக ஸ்லோவாக பண்ணேன். புரியலனா புஷ்அப் பண்ணும்போது கீழே போகும்போதும் சரி, மேலே வரும்போதும் சரி, என்னால் எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ பண்ணேன். இதை தான் எல்லா ஒர்க் அவுட்லேயும் அப்ளை பண்ணி 15 repsலேயே ஃபெயிலியரை ரீச் பண்ணேன். செகண்ட் டயட்டுக்கு ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங்கில் 10 egg எடுத்துக்கிட்டேன். போக 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 12 எக்கும் பீனட்ஸ் 100 கிராம் இன்க்ரீஸ் பண்ணேன். டோட்டலாக 94 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாளைக்கு. காப்ஸ் வீட்டில் செய்கிற ரைஸு இல்லை தோசை தான். ஃபேட்டுக்கு பீனட்ஸ் வந்துடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்ட இந்த 12 எக்கும் பீனட்ஸை தவிர எதையும் நான் கால்குலேட் பண்ணலை. என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டேன். ஃபெயிலியர் வரைக்கும் சாப்பிட்டேன். ப்ரோட்டீனுக்கு மட்டும் எனக்கு டெய்லியான செலவு மேக்ஸிமம் 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் நான் எடுக்கலை, ஏன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. அடுத்தது ரெக்கவரி. ஒரு நாளைக்கு மினிமம் 6 hours தூங்குவேன். மேக்ஸிமம் 9 hours கூட தூங்கியிருக்கேன் வீக்கெண்டில். அப்புறம் கரெக்டாக தண்ணி குடித்து என்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டேன். வீக்லி 1 இல்லை 2 நாள் சுடு தண்ணியில் குளித்தேன். ரெக்கவரிக்கு நான் பண்ணதெல்லாம் இதுதான். அடுத்தது ஸ்ட்ரெஸ். நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் கூட வரலாம், நான் உண்மையாலுமே ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணனா இல்லை ஜிம் போய் பண்ணலான்னு. ஏன்னா அந்த 100 daysல நான் பண்ணதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதில் யூஸ் பண்ண கிளிப்லாம் திருப்பி அதே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அதே தான் நடந்துச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னென்னு சொல்கிறேன். ப்ரோட்டீன் வாங்க வீட்டில் காசு கேட்காம ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு போனேன். ஒர்க்கு போயிட்டு வரத்துக்கே 10 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் வேறு பண்ணணும். டெய்லி கேமரா வச்சு எடுக்க முடியல. அதனால தான் வேறு கிளிப்லாம் போட முடியல. அதுவும் இல்லாமல் நான் ஒர்க் அவுட் பண்ண இடம் அப்படி புஷ்அப் இதோ இந்த மாதிரி இடத்துல தான் பண்ணேன். நல்ல ஆங்கிள் கிடைக்கல.
புல்லப் சமையல் கட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போய் எங்கே கேமரா வைக்கிறது? ஆனாலும் காரணம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கே அப்படி தான் தோணுது. என்ன பண்ணுறது? டைம் இல்லை, ப்ளஸ் டயர்டு. இந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் பிலீவ் மீ, நான் ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். அப்புறம் இந்த மெத்தடு எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமா? இப்படி ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. என்னோட பதில் ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். 50-50 தான். அவங்கவுங்க ஜெனட்டிக்ஸ் பொறுத்து தான் இது சொல்ல முடியும். பட் ட்ரை பண்ணுங்கள், பண்ணால் தான் தெரியும் இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. நான் சொன்ன மாதிரி 15 ரெப்ஸ்குள்ளே ஃபெயிலியர் ரீச் பண்ணி டயட் எல்லாம் கரெக்டாக எடுத்திங்கன்னா 70-80% வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், இந்த சேலஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது செம்ம ஜாலியாக தான் இருந்தது. ஏன்னா டயட்டு கரெக்டாக இருக்கும் போகிறோம்னு. இத்தனை நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் மசில் ஏறாதுன்னு தெரிஞ்சே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் வெயிட் ஏற்ற போகிறோம்னு ஒரு சின்ன சந்தோஷம். அதுவும் ஸ்டார்டிங்கில் தான். போக 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 கடுப்பாகவே போச்சு. ஏன்னா டெய்லியும் எக்கை சாப்பிட்டு சாப்பிட்டு தெவிட்டிடுச்சு. அது இல்லாமல் சாம்பார் இல்லை புளிக்குழம்பு, இது 2 தான் 100 நாளையில் 90 நாளைக்கு இதே தான் சாப்பிட்ருப்பேன். மிச்சம் 10 நாள் அப்பப்போ சிக்கன் ரைஸ் இல்லை ஃபங்க்ஷன் எங்கேயாவது சாப்பிட்ருப்பேன். இல்லை வீட்டிலே குழம்பு வச்சுருப்பாங்க. அப்புறம் சுகரும் சாப்பிடல. ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் லைட்டாக கஷ்டமாக தான் இருந்தது. லாஸ்ட்டாக ஒய் திஸ் சேலஞ்ச்? நான் இந்த 100 days சேலஞ்ச் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் மசில் பில்ட் பண்ணலாம். ஆனால் அது மட்டும் கிடையாது. நிறைய பேர் ஜிம் போனால் மட்டும்தான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்னும் சில பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் தான் மசில் பில்ட் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை ஹோம் ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணி சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் எடுக்காமையே ஒரு நல்ல டீசெண்டான ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சேலஞ்சை பண்ணேன். அதை ப்ரூவும் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணது மார்ச் 2022. அப்போ தான் வீடியோ பார்த்து ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ 2025, ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆக போகுது. நீங்கள் நினைக்கலாம் 3 வருஷம் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தனால தான் இந்த ஃபிசிக்கை பில்ட் பண்ணேன்னு. அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் பண்ணேன், நடுவில் கேப் விட்டேன், மறுபடியும் பண்ணேன், அப்புறம் கேப் விட்டேன். உடம்பு சரியில்லாமல் எத்தனை டைம் போச்சு, இன்ஜுரி ஆகி எத்தனை டைம் கேப் விட்டேன், நிறைய சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு டைமும் நான் ஸ்டாப் பண்ணப்போ நான் அப்படியே விட்டுடல, மறுபடியும் ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணனால தான் இப்போ எப்படி இருக்கேன். மோஸ்ட்லி எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். இது வெறும் ஹோம் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இன்னும் நான் ஜிம்முக்கே போகல. நீங்கள் லைக்கை போட்டு மானிட்டைஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரம் ஜிம்முக்கு போயிட்டு அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை போடுவேன். அது வரைக்கும் ட்ரைன் டில் ஃபெயிலியர்.